மெயினா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஐடி ஜாபுக்கு நான் வேலை வாங்கி கொடுக்கல அப்படின்னா யாருனாலும் கண்டிப்பா வேலை வாங்கி கொடுக்க முடியாது. நான் கான்ஃபிடென்ட்டா சொல்லுவேன். இன்டர்வியூ ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணேன். வித்தின் ஒரு 3rd month 4th monthல நான் பிளேஸ் ஆயிட்டேன். இப்போ 5 lakh பேக்கேஜ். வாவ், வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ் சிஸ்டர். ஒரு ஃப்ரெஷரை பொறுத்த வரைக்கும் ஏஏஓ டேட்டா சயின்ஸோ கிளவுடோ படிச்சிங்க அப்படின்னா 100% ஜாப் கிடைக்காது. இப்ப மார்க்கெட்ல நிறைய பேரோட மென்டாலிட்டி என்ன இருக்குன்னா பைத்தான் 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 அப்படின்னு எடுத்து படிச்சுட்டு இருப்பாங்க. சரி, இப்போ இதுக்கு என்ன எலிஜிபிள்ங்க சார்? நாங்க என்ன படிச்சுட்டு வந்தா இதெல்லாம் நாங்க படிக்க முடியும்? நீங்க என்ன டிகிரி வேணாலும் படிச்சிருக்கலாம். கண்டிப்பா ஒரு டிகிரி தேவைப்படும். ஒரு ஐடிக்குள்ள போகணும்னா கண்டிப்பா ஒரு டிகிரி தேவைப்படும். இப்ப நானே ஒரு ஐடி கம்பெனில ஒரு 5 ஐடி எம்என்சி ஒர்க் பண்ணிருக்கேன். எல்லா எம்என்சி கம்பெனிலுமே 100% இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க தான் உள்ள இருப்பாங்கன்னா கிடையவே கிடையாது. எனக்கு அந்த அளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் கிடையாது. யாராவது டிப்ளமோ முடிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு வேலை கிடைக்கல, என்ன பண்ணலாம், ஐடி கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? பயப்படாம யூனிக் டெக்னாலஜிஸ் வந்துருங்க. எனக்கு சிஸ்டம் நாலேஜே இல்லை, நான் எப்படி ஐடில ஜாயின் பண்றதுனால பயப்படவே வேணாம், யூனிக் டெக்னாலஜிஸ்க்கு வாங்க. ஓகே, இதெல்லாம் பார்த்தாலே பயமா இருக்கு, அப்படியே மேலெல்லாம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்லாம் பயப்படுற பர்சனா இருந்தீங்கன்னா பயப்படவே வேணாம். ஜாவா ஆகட்டும், பைத்தான் ஆகட்டும், .NET ஆகட்டும், எந்த லாங்குவேஜை நீங்க படிச்சா உங்களுக்கு பெஸ்டா இருக்கும்ன்றது அனலைசேஷன் பண்ணி உங்களுக்கான ஜாப் பிளேஸ்மெண்ட்டை 100% கொடுப்பாங்க. அது எங்க அப்படின்னு கேக்குறீங்களா? வாங்க போலாம். அந்த இடம் தான் இந்த இடம். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? ஹலோ மேம், நல்லா இருக்கேன். ஓகே, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சொல்லுங்க சார், உங்க யூனிக் டெக்னாலஜிஸ் பத்தி சொல்லுங்க. ஹலோ மேம், என்னோட நேம் ரமேஷ் குமார். அரௌண்ட் 13 years ஆஃப் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு. ஸோ யூனிக் டெக்னாலஜிஸ்னா நான் ஜாயின் பண்ணி அரௌண்ட் ஒரு 6 month ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் யூனிக் டெக்னாலஜிஸ் அப்படின்றது ஒரு ட்ரைனிங் கம் பிளேஸ்மெண்ட் ரெண்டுமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ப்ளஸ் கிளைண்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மெயினாக யூனிக் டெக்னாலஜி ஃபோக்கஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா ஒரு ஐடி டெக்னாலஜி ஐடி ஸ்கில் செட்டை ட்ரெயின் பண்ணிட்டு அவங்கள பிளேஸ் பண்ணுறது தான் மெயின் ரோலாகவே இருக்கும். இதில் நம்ம அதிகமாக எப்படி ஒரு ட்ரைனிங் எடுப்போம் அப்படின்னா இப்போ நான் ஆல்ரெடி ஒரு 13+ ஆல்ரெடி ப்ரீவியஸ் சொல்லியிருப்போம். 13+ ரியல் டைம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஐடியில் காக்னிசன் நிறைய எம்என்சியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ட்ரைனிங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கம்பெனிக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்பரா ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் அப்படின்றது என்னன்னா இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரெஷர்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 2024 பாஸ் அவுட்ல இருந்து வரவங்க இல்ல 23 பாஸ் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷர்ஸா வராங்க அப்படின்னா அவங்க நிறைய அகாடமிக்ல நிறைய செமஸ்டர்ஸ் படிச்சிருப்பாங்க, நிறைய சப்ஜெக்ட்ஸ் படிச்சிருப்பாங்க. ஸோ ஆனா கம்பெனிக்குள்ள போறப்ப ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் தான் அவங்களை வச்சு ஒரு ப்ரோக்ராமிங் ட்ரைனிங் கொடுத்துட்டு அதில் தான் அவங்களை ஜாப் புஷ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ மேஜராக நம்மளோட ட்ரைனிங் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கம்பெனிக்கு என்ன டெக்னாலஜி ஸ்கில் செட் இப்போ கரண்டாக ரெக்வயர்டு இருக்கு, ஸோ மார்க்கெட்ல எந்த டெக்னாலஜி அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்றத வச்சுட்டு தான் நம்ம ஒரு ட்ரைனிங்கே கொடுப்போம். அந்த ட்ரைனிங்கை கொடுத்துட்டு கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட்டுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம். சார் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் இருக்கு, சர்டிஃபிகேட்ஸ் அதுதான் என்னோட கொஸ்டினா இருந்தது. இப்போ ஏஐ கிளவுடி அதெல்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் படிச்சா உங்களுக்கு 100% ஜாப் அஷூரன்ஸ் சொல்றாங்க. பட் ஆனா அதுக்கு ரியாலிட்டி பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள போனா 2 years 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா தான் அதுக்கு பிளேஸ்மெண்டே ஆவாங்க. அந்த கிளாரிபிகேஷன்ஸ்லாம் நீங்க ஓபனா எங்களுக்கு கொடுக்க முடியுமா? கொடுப்பீங்களா? என்ன அப்படின்னா இங்க ஒரு ஃப்ரெஷரா உள்ள வரீங்க, ஒரு எக்ஸாம்பிள் கரண்டா ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி என்ன இருக்கும் அப்படின்னா படிச்சுட்டு இருக்கோம், படிச்சு முடிச்சோடனே வேலைக்கு போகணும் அப்படின்றதுக்காக நிறைய சர்ச் பண்ணுவாங்க. ஜாப் சர்ச் பண்றதோ இல்ல ஏதாவது ஒரு ட்ரைனிங் இப்ப காலேஜ்ல படிக்கிறத வச்சுட்டெல்லாம் வேலைக்கு போக முடியாது. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ்ல வச்சு கண்டிப்பா தேவைப்படும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய நெட்ல சர்ச் பண்றப்ப நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பசங்களோட மென்டாலிட்டிக்காக இப்ப கரண்டா இருக்கிற ட்ரெண்டா ஐஏ இருக்கு, டேட்டா சயின்ஸ் இருக்கு, கிளவுட் இருக்கு அப்படின்ட்டு அந்த ட்ரைனிங் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டா உங்களுக்கு கண்டிப்பா ஜாப் கிடைச்சிடும் அப்படின்றதுக்காக மினிமம் 40,000 இருந்து 1 lakh வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. நிறைய சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணுவோம், இந்த சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணுவோம், இந்த இன்டர்வியூ சப்போர்ட் பண்ணுவோம், இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. பட் ஆனா ஒரு ஃப்ரெஷரை பொறுத்த வரைக்கும் ஏஏஓ டேட்டா சயின்ஸோ கிளவுடோ படிச்சிங்க அப்படின்னா 100% ஜாப் கிடைக்காது. அது வேணும்னா நீங்க அந்த காலேஜ் படிக்கிறப்ப நிறைய பேர் இப்ப நானே இப்ப என்னுடைய ரிலேட்டிவ்ஸே பாத்தீங்கன்னா இப்ப +2 முடிச்சுட்டு உள்ள வரவங்க நான் டேட்டா சயின்ஸ் தான் படிப்பேன், அதுக்கேற்ற மாதிரி கோர்ஸ் பண்ணணுன்ற மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க. பட் ஜாபை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ஐடிக்குள்ள போகணும் அப்படின்னா ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும், கூடவே அந்த ப்ரோக்ராமிங்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க் தெரிஞ்சிருக்கணும். இது ரெண்டுமே தெரிஞ்சிருந்தா மட்டும் தான் ஜாப் கிடைக்கும். ஸோ இது ரெண்டுமே தெரியாம நான் டேட்டா சயின்ஸ் படிக்கிறேன், ஏஐ படிக்கிறேன்னா அது ஆடட் அட்வான்டேஜ் தான். நீங்க ஒரு கம்பெனிக்குள்ள போயிட்டு அங்கிருந்து உள்ள ஷிஃப்ட் பண்றதுக்கு உங்களுக்கு தேவைப்படும். ஆனா உள்ள கம்பெனிக்குள்ள போகணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமிங் பிளஸ் ஒரு ஃப்ரேம் ஒர்க் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அந்த ப்ரோக்ராமிங்ல இப்ப மோஸ்ட் டிமாண்டா இருக்கக்கூடிய ப்ரோக்ராமிங் என்னன்னு சார்? மேம் சிம்பிளா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இப்ப நான் ஒரு ப்ரோக்ராமிங் நான் வச்சிருக்கேன். எக்ஸாம்பிள் நான் இன்ஸ்டியூட்ல நான் ஒரு 4 ப்ரோக்ராம் வச்சிருக்கேன், இதான் டிமாண்ட் நான் சொல்லுவேன். உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கம்பெனி உங்களுக்கு எந்த கம்பெனிக்குள்ள பிளேஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அந்த கம்பெனிக்குள்ள போங்க. அந்த கம்பெனியோட வெப்சைட் அட்ரஸ்க்குள்ள போயிட்டு
கெரியர் சப்போர்ட்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா அதுல என்னென்ன லாங்குவேஜ்லாம் உங்களுக்கு தேவைப்படுது, என்ன ஓப்பனிங்ஸ் இருக்கு அப்படின்றது அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஃபார்ச்சூன் 500 ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டாப் 500 கம்பெனிஸை எடுத்துக்கிட்டு அந்த கம்பெனிஸ்ல ரெவன்யூ ஜென்ரேட் பண்றது இந்த வருஷத்துல இந்த 500 கம்பெனி தான் டாப் 500 கம்பெனிஸ். இதுல அதிகமா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண கம்பெனிஸ் இதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. அவங்க யூஸ் பண்ற லாங்குவேஜஸ் பாத்தீங்கன்னா 90% ஆஃப் லாங்குவேஜஸ் வந்து கண்டிப்பா ஜாவா தான் இருக்கும். சோ நீங்க எந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள போனாலும் ஜாவா யூஸ் பண்ணாத இண்டஸ்ட்ரியா இருக்காது. டாப் எம்என்சி கம்பெனி இருந்து ஸ்டார்ட் அப் கம்பெனி வரை ஜாவா லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப மார்க்கெட்ல நிறைய பேரோட மென்டாலிட்டி என்ன இருக்குன்னா பைத்தான் 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 அப்படின்னு எடுத்து படிச்சுட்டு இருப்பாங்க. பட் ஒரு கம்பெனிக்குள்ள போனோம்னா பைத்தானுக்கு ஸ்கோப் இருக்கு. பட் எல்லாத்தையும் கம்பேர் பண்றப்ப ஜாவா அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் தான் அதிக ஸ்கோப் இருக்கும். ஸோ கம்பேர்ட் டு ஜாவா, பைத்தான், .NET, PHP இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு. பட் அதிக ஸ்கோப் வந்து ஜாவாக்கு தான் இருக்கும். ஸோ நான் சொல்றதை வச்சு மட்டும் நீங்க பிலீவ் பண்ண வேணாம். நீங்க டைரக்டா ஒரு கம்பெனி வெப்சைட் குள்ள போயிட்டு கெரியர் சப்போர்ட்ல அவங்களோட என்னென்ன லாங்குவேஜஸ் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். சூப்பர்ங்க சார். சரி, இப்போ இதுக்கு என்ன எலிஜிபிள்ங்க சார்? நாங்க என்ன படிச்சுட்டு வந்தா இதெல்லாம் நாங்க படிக்க முடியும்? நீங்க என்ன டிகிரி வேணாலும் படிச்சிருக்கலாம். கண்டிப்பா ஒரு டிகிரி தேவைப்படும். ஒரு ஐடி குள்ள போகணும்னா கண்டிப்பா ஒரு டிகிரி தேவைப்படும். கம்யூனிகேஷன் அப்படின்றது வந்து நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா கம்யூனிகேஷன் கண்டிப்பா இருக்கணும்ன்ற மாதிரி மென்டாலிட்டி பசங்க கிட்ட இருக்கும். சோ கம்யூனிகேஷன் வந்து 50-50 தான். இப்ப நானே ஒரு ஐடி கம்பெனில ஒரு 5 ஐடி எம்என்சி ஒர்க் பண்ணிருக்கேன். எல்லா எம்என்சி கம்பெனிலுமே 100% இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க தான் உள்ள இருப்பாங்கன்னா கிடையவே கிடையாது. எனக்கு அந்த அளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் கிடையாது. சோ இங்கிலீஷ் அப்படின்னு ஜஸ்ட் நம்ம 2 பேர் கம்யூனிகேட் பண்றதுக்கு அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் தான் போதும். எந்த டிகிரி வேணாலும் படிச்சிருக்கலாம். நீங்க எந்த டிகிரி வேணாலும் படிச்சிருங்க. உங்களுக்கு ஆல்ரெடி ஐடி நாலேஜே இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்ல. நம்ம வந்து ஜீரோ ஸ்கிராச்ல இருந்து தான் நம்ம ட்ரைனிங் கொடுக்க போறோம். சோ இப்ப நம்ம எக்ஸாம்பிள் ரியல் டைமா எக்ஸாம்பிளே உங்களுக்கு சொல்றேன். இப்பதான் ஒரு கேண்டிடேட் பிளேஸ் ஆயிட்டு அவங்க வந்திருக்காங்க. அவங்க என்ன கூப்பிட்டு உங்களை இன்டர்வியூ பண்ணுங்க. அவங்களே உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எப்படி உள்ள வந்தாங்க, அவங்களோட ட்ரைனிங் எப்படி இருக்கும். சோ டே 1ல இருந்து எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் என்ன ட்ரைனிங் நம்ம கொடுத்துருக்கோம், அதை வச்சு எப்படி பிளேஸ் பண்ணுவாங்க அப்படின்றது எக்ஸாக்டா நம்ம அவங்களே இன்டர்வியூ பண்ணா உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே, இல்ல நான் கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க கொடுத்ததுனால ரொம்ப தேங்க்ஸ். நான் இல்லனாலும் நான் செக் பண்ணிருப்பேன், உங்க கிட்ட பேசியிருப்பேன். அந்த பர்சன்ஸ் கிட்ட டைரக்டா பேசிடலாமா? பேசிடலாம். என் பேர் சிந்து. நான் வந்து ஒரு டிகிரி முடிச்சாச்சு, இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிட்டேன். ஆஃப்டர் டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் சரி எல்லார் மாதிரியும் நானும் வந்து ஐடி ஃபீல்டுல போகணும் அப்படின்றது என் ட்ரீம் ஜாப். சரி ஓகே, ஒரு ஃபுல் ஸ்டாக்கரா போகலாம் அப்படின்றது தான் என்னோட எய்ம். சரி எல்லா ரெக்யர்மெண்ட் பார்த்தேன், நெட்ல ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்தேன், நிறைய கொரிஸ் செக் பண்ணேன், எல்லாமே செக் பண்ணோடனே ஒரு நான் சொல்ல விரும்பல, பட் ஒரு இன்ஸ்டியூட்ல போய் நான் ஜாயின் பண்ணேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா 3 to 4 months உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இருக்கு. ஸோ அந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் நாங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டாபேஸ் இது எல்லாமே நாங்கள் சொல்லி தருவோம். ஆஃப்டர் நாங்கள் பிளேஸ்மெண்ட்க்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே, கோயிங் குட் தான். ஸோ 3 to 4 months வந்து நான் நல்லா லேர்ன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் அண்ட் சொல்லி கொடுத்தாங்க, நிறைய டெக்னாலஜிஸும் சொல்லி கொடுத்தாங்க, எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. எண்ட் ஆஃப் த மந்த் வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் குரூப் ஒன்று ஆட் பண்ணி விட்டாங்க. ஃபார் அந்த பிளேஸ்மெண்ட்க்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா ரேண்டமாக வந்து நாங்கள் இன்டர்வியூஸ் எல்லாமே நாங்கள் செட் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் பிளேஸ்மெண்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க. சரி ஓகே, நம்ம லேர்ன் பண்ணியாச்சு, ஸோ அதனால ஃப்ரெஷராக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போனேன். பார்த்தா அந்த இன்டர்வியூஸில் எல்லாருமே வந்து ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்காக இன்டர்வியூஸ் தான். ஃபுல்லாக 3 to 4 years 4 to 5 years அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் தான் இருக்கு. ஸோ நான் ஜாயின் பண்ணும்போது இல்லப்பா இது ஃப்ரெஷருக்கு இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றனால நான் திரும்ப ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. நானும் ஒரு 2-3 ரொம்ப டயர்டாயிடுச்சு. சரி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து யூனிக் டெக்னாலஜி ஜாயின் பண்ணாங்க. அங்கே ஜாயின் பண்ணிட்டு நிறைய பேர் பிளேஸ்மெண்ட் ஆகி போயிருக்காங்க, ஃப்ரெஷர் அஸ் வெல் அஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஓகே ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இங்கேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஆல்ரெடி லேர்ன் பண்ணியாச்சு. சரி பிளேஸ்மெண்ட்காச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்களா என்ன பார்க்கலான்றதுக்காக தான் இங்கே நான் ரிவ்யூ பார்த்தேன். அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணோம். இங்கே வந்து ஃப்ரீயாக வந்து எவால்வேட் பண்ணாங்க. அதில் நான் இது வரைக்கும் நான் முடிச்ச கோர்ஸில் எல்லாமே நான் எப்படி இருக்கேன் என்ன அப்படின்றதுலாம் பார்த்தாங்க. அதுல வந்து கோர் கான்செப்ட் வந்து எனக்கு கிடைச்ச என்ன ஃபீட்பேக்னா கோர் கான்செப்ட்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, அட்வான்ஸ் கான்செப்ட்ல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அது வந்து ஒரு 20 to 25 daysக்குள்ள நாங்க ஃபினிஷ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணலாம், நீங்க ஹெல்ப் பண்ண எலிஜிபிள் அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெஷராகவே. சரி ஓகேன்னு சொல்லிட்டு 25 to 30 daysல வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அட்வான்ஸ் கான்செப்ட், ரியல் டைம் எக்ஸாம்பிள், ப்ராஜெக்டும் பண்ணேன், எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்டர்வியூ ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணேன். வித்தின் ஒரு 3rd month 4th monthல நான் பிளேஸ் ஆயிட்டேன். இப்போ 5 lakh பேக்கேஜ். வாவ், வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ் சிஸ்டர்ஸ். அப்ப நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட நீங்க ரெஃபர் பண்ணிருக்கீங்க? யா கண்டிப்பா. ஓகே, ஆல்ரெடி லேர்ன் பண்ணி தான் இருக்காங்க. ஓகே, நீங்க இப்ப 80,000 1 lakh கொடுத்து ஜாயின் பண்ணதை விட யூனிக் பெட்டர்னு நீங்க யா கம்பல்சரி. அங்க 80,000 அங்க ஜாயின் பண்ணேன், இங்க வந்து 20,000 தான். 20,000 தான் பே பண்ணீங்க. சூப்பர் சிஸ்டர். உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் கொடுத்திருந்தாங்க, என்ன ப்ரோகிராமிங் சொன்னாங்க? சோ நான் ஆல்ரெடி லேர்ன் பண்ணது ஜாவா, சோ அதே நான் கண்டினியூ பண்ணிக்கிட்டேன். ஓகே, அது இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கு. யா ஜாவா. थैंक यू. அப்ப மத்தவங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணலாம்? யா ஷூர், கம்பல்சரி. ஓகே,
சார் தேங்க்யூ. இந்த மாதிரி ஹானஸ்டா ஒரு பிளேஸ்மெண்ட் ஆனவங்களே கொண்டு வந்து எங்களுக்கு காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்யூ. ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் சொல்லணும் அப்படின்னா, மற்ற இன்ஸ்டியூட்ல படிக்கிறதுக்கும் நம்ம கிட்ட படிக்கிறதுக்குமே என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எந்த இன்ஸ்டியூட்ல படிச்சாலும் 1 லட்சம் கொடுத்து படிச்சாலும் சரி, நீங்க எவ்வளவு படிச்சாலும் எல்லா இடத்துலயுமே ஒண்ணு ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா 1 hour 2 hour செஷன் தான் மேக்ஸிமம். இதுக்கு மேல யாரும் எடுக்க மாட்டாங்க. நம்மளோட ட்ரைனிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, மார்னிங் 10 to ஈவினிங் 5 o'clock வரைக்கும் நம்மளோட ட்ரைனிங் இருக்கும். ஒரு பேட்ச் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் டே எங்க கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா அப்பதான் நீங்க வந்து ஒரு லாங்குவேஜ் படிக்க முடியும். ஒரு காலேஜுக்குள்ள எப்படி பண்ணுவீங்க, ஒரு 9 hours or 8 hours நீங்க காலேஜ்ல போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி தானே ஒரு ப்ரோக்ராம் ஏதோ ஒன்று படிப்பீங்கல்ல. அதே மாதிரி தான் நம்மளோட ப்ரோக்ராமிங் இருக்கும். நம்ம ஒரு 3 to 4 hours வந்து ஒரு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கொடுத்துருவோம். அதை அவங்க ஒர்க் அவுட் பண்ண சொல்லுவோம். அந்த டேலவே அந்த டாபிக் அவங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அப்படியே கிளாரிஃபை பண்ணிட்டு போயிடுவாங்க. கூடவே கம்யூனிகேஷன் ட்ரைனிங், ப்ராஜெக்ட் ஸ்கில் ட்ரைனிங், ஒரு ஐடிக்குள்ள போகணும் அப்படின்னா எப்படி நம்ம ஒரு இன்டர்வியூ ஷெட்யூல் பண்றது, இந்த மாதிரி எல்லா எண்ட் டு எண்ட் ட்ரைனிங் நம்ம கொடுப்போம். மெயினா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஐடி ஜாபுக்கு நான் வேலை வாங்கி கொடுக்கல அப்படின்னா யாருனாலும் கண்டிப்பா வேலை வாங்கி கொடுக்க முடியாது. நான் கான்பிடண்டா சொல்லுவேன். ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம ட்ரைனிங் அப்படி இருக்கும். சோ நீங்க வந்து யாராலும் முடியாது. மெயின் ஒரே நீங்க இப்படி கம்பேர் பண்ணி பாருங்க. இப்ப எக்ஸாம்பிள் வந்து நீங்க நிறைய இன்ஸ்டியூட்ல போறப்ப உங்களோட ஆவரேஜ் அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 40 to 80,000 மினிமம் இருக்கும். நான் சொல்றது மினிமம் அமௌண்ட். சோ இதுல உங்களுக்கு 1 hour ட்ரைனிங் தான் நீங்க அட்டன் பண்ண போறீங்க. கூடவே நீங்க ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா ஒர்க் பண்ண மாட்டீங்க. சோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எனக்கு ஃபுல் டே நீங்க அட்டன் பண்ண போறீங்க. ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் நான் உங்களை இன்க்ளூட் பண்ணுவேன். அதுல நீங்க ப்ராப்பரா ட்ரைனிங் ஆயிடுவீங்க. சோ எங்கிட்ட இருந்து படிச்சுட்டு வெளியே போறப்ப நீங்க என்னோட கோர்ஸ் ஃபீஸ் நீங்க மினிமம் ஆவரேஜ் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 10,000. அதிகபட்சம் எங்கிட்ட நீங்க பே பண்ண போற அமௌண்ட் வந்து 30 தான் இருக்கும். சோ இது ஆல்ரெடி வேற ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்ல படிச்சிருக்கேன், ஆல்ரெடி நான் எனக்கு ஒரு நாலேஜ் இருக்கு, நீங்க கிட்ட வந்தீங்கன்னா உங்களை ஃப்ரீ எவாலுவேட் பண்ணுவேன். எவாலுவேட் பண்ணிட்டு ஓகே இந்த பர்டிகுலர் ஸ்கில் செட் நீங்க ஆல்ரெடி படிச்சது ஓகே, இந்த பர்டிகுலர் ஸ்கில் செட் மட்டும் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா அதுக்கு மட்டும் தான் நான் சார்ஜ் பண்ணுவேன். மினிமம் 3,000 ல இருந்து 8,000 தான் மேக்ஸிமம் சார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க மறுபடியும் எங்கிட்ட 20,000 30,000 பே பண்ணி படிக்க தேவையில்ல. அந்த பர்டிகுலர் டே ஒரு 20 days கிளாஸ் தான் நான் உங்களுக்கு எடுக்க போறேன்னா 3,000 தான் சார்ஜ் பண்ணுவேன். அதனால நீங்க ஆல்ரெடி எங்கேயாவது படிச்சுட்டு நீங்க எங்களை அப்ரோச் பண்றதா இருந்தாலும் எவாலுவேட் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். சோ அதனால நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் பிளேஸ் பண்ணல அப்படின்னா நீங்க எங்கேயுமே பிளேஸ் ஆக முடியாது. ஓகே, எங்க போய் ஃபெயிலியர் ஆனவங்களும் நீங்க வரலாம். அப்படி இல்ல நான் ஃபர்ஸ்ட் டைமே சக்சஸ் ஆகணும்னா தாராளமா யூனிக் டெக்னாலஜிஸ்க்கு கண்டிப்பா கண்டிப்பா. Thank you சார். இந்த வீடியோ எங்களுக்கு ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி மேம். Thank you மேம். ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரிலாம் ஜாயின் பண்ணணும், வேற எங்கேயும் போய் நான் ஏமாந்துட்டேன், ஆனா எனக்கு வந்து நல்ல பிளேஸ்மெண்ட் கொடுக்குற இடமா இருக்கணும், அஃபோர்டபுள் பிரைஸா இருக்கணும், சேஃப்டியான இடமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா யூனிக் டெக்னாலஜிஸ் வந்து ஜாயின் பண்ணுங்க. ஒரு 10 to 30,000 rupeesல நீங்களும் பிளேஸ்மெண்ட் ஆகலாம். அதை வச்சு உங்க ஃபேமிலி நீங்க சாலிடா செட்டில் பண்ணிடலாம். நீங்களும் லைஃப்ல செட்டில் ஆகலாம். எங்கேயும் போய் ஏமாறாதீங்க. தயவு செஞ்சு யூனிக் டெக்னாலஜிஸ்க்கு வாங்க. ஒரு டிப்ளமோ எனி டிகிரி போதுமானது. நன்றி, வணக்கம்.